வணக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைக்கவசம். இது முக்கியமான ஒன்று. தலையில் இருக்க பேன் முடி எல்லாம் சாப்பாட்டில் கொட்டிட மிகவும் முக்கியமானது. தலைக்கவசம் அணிதல் வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையுறை. கைகளில் இருக்க கிருமிகள் படியாமல் கையுறை அணியணும். அடுத்து கைத்துடை துண்டுகளை பயன்படுத்தல். கைத்துடை துண்டுகள்னால் இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாச்சும் ஒரு உடுப்பில் அழுக்கு படித்தா அது ஒரே கிளி எல்லாரும் கரித்துணியாக பயன்படுத்துவாங்க. நான் அப்படி பயன்படுத்தாமல் வேறு வேறு துண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு வரணும். ஒரே கை துண்டு பயன்படுத்தக்கூடாது எல்லாத்துக்கும். அப்போ நல்லா காய் துண்டை பயன்படுத்தணும். அடுத்து வாய் கவசம் அணிதல். இப்போ யாருமே சமைக்கும் போது வாய் கவசம் அணிறதே இல்லை. அவங்க சமைக்கும் போது வாயில் இருக்க எச்சில் உணவு மேலே படிகிறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகும். அதனால் வாய் கவசம் அணியணும். உணவு தயாரிப்பு இது 3வது அதாவது 6வதாக இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். உணவு தயாரிப்பவர் தொற்று நோய்கள் அற்றவராக இருக்கணும். இப்போ உணவு சமைப்பவர் எந்த நோய் காய்ச்சல் எதுவும் இல்லாத ஒருத்தவராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் அவர் சமைச்சிட்டு இருக்கும்போது அவர் இருமுறாரு. அந்த இருமல் உணவுகளில் படிஞ்சு நம்மளுக்கும் அவர் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே இருமல் வந்துடும். இந்த மாதிரி நோய்கள் பரவாதவராக இருந்திருக்கணும். இப்போ உணவு சமைப்பவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவர் செய்ய வேண்டிய இயல்புகளை பார்த்தோம். அதில் உணவு தயாரிப்பதற்கு முன் அவர் சுத்தமாக இருக்கணும். சுத்தமான மேலங்கி அணியணும், ஏப்ரல் அணியணும், தலைக்கவசம் அணிதல். இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி உபகரணங்களை இந்த மாதிரி அணிகலன்களை அணிகிறதுனால நம்மளுக்கும் ஆரோக்கியம், அவர்களுக்கும் ஆரோக்கியம். அப்போ உணவு சமைப்பவர் மிகவும் தெளிவாக பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சமைக்கும் இடம். முதல்ல சமைப்பவர் ஒழுங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது சமைக்கும் இடம். எல்லாத்தையும் சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு அங்கே ஒரு டின் இருக்கும், இங்கே ஒரு டின் இருக்கும், மாவு டின் இந்த பக்கம் இருக்கும், உப்பு டின் இந்த பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒழுங்கா வைக்க சொல்கிறாங்க இந்த உணவு சமைக்கும் இடத்துல சொல்கிறாங்க. வாங்க இப்போ உணவு சமைக்கும் இடத்தை பார்ப்போம். ஒரு சமைக்கிற இடத்துல ஒளியும் காற்றோட்டமும் இருந்தால் தான் அதில் நிம்மதியாக சமைக்கலாம். அதை பார்த்து சமைக்கிறதுக்கு ஒளி இருக்கணும், நல்ல காற்றோட்டமான இடம் இருக்கணும். இப்படி இருக்கிறத சமைக்கிற இடம்னு சொல்றது. அடுத்தது குடிநீர் விநியோகம் காணப்பட